ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆர்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ட்ராயிங்க்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பொறுத்த முடிக்க நான் வந்து பிரிஸ்டோ ட்ராயிங் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 200 GSM உள்ள பேப்பர். ஸோ என்னுடைய ட்ராயிங் அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் நார்மல் பேப்பரில் வரைஞ்ச ட்ராயிங், இது வந்து நான் ட்ராயிங் பேப்பரில் வரைஞ்ச ட்ராயிங். ஸோ என்னுடைய பேப்பர் பார்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ என்னுடைய பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து கையில் தூக்குனாலே நல்லா வளையுது. நெக்ஸ்ட்டு வந்து பென்சிலை பொறுத்த முடிக்க கிராஃபைட் பென்சிலில் வந்து நான் வந்து கேம்லினோட கிராஃபைட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து மொத்தம் வந்து 6 பென்சில்ஸ் வந்து வரும். இதில் வந்து மொத்தம் 6 பென்சில்ஸ் இருக்கும். HP, 2B, 4B, 6B, 8B, 10Bன்னு. ஸோ HP, 2B பென்சில் வந்து நம்ம லைட்ஸ் எடுக்கும். 4B, 6B வந்து மிட் டோனுக்கும், 8B, 10B பென்சிலை வந்து நம்ம வந்து டார்க் ஏரியாவுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஃபைட் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ண ட்ராயிங். நெக்ஸ்ட் வந்து சார்கோல் பென்சில். இது வந்து பியானியோட சார்கோல் பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் மொத்தம் 12 பீஸ் வந்துடும். சாஃப்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ வந்து இந்த பென்சில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறதுல இந்த ஐஸ் அண்டு ஹேர்லாம் பாருங்களேன் ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த ஷைனிங் வராமல் இருக்கிறக்காண்டி தான் நான் வந்து இந்த சார்கோல் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம ஐஸ் ஹேர்ஸ்க்கெலாம் நம்ம சார்கோல் பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது வந்து ஷைனிங்காக தெரியாது. இது வந்து லைட் கிட்ட வர்றப்போ உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பிளெண்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அது என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தோம்னா, நான் வந்து ட்ராயிங்க்கு வந்து என்னென்ன பிளெண்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, மேக்கப் ப்ரெஷ், அது வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப், அது வந்து காட்டன் பட்ஸ், இது ஃபுல்லாமே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட் பேப்பர். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கும் அதுமாதிரி பிளெண்டிங் ஸ்டம்பை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கினீடபிள் எரேசர். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த மாதிரி ட்ராயிங்கை பொறுத்த முடிக்க டோன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து லைட் டோன், மிட் டோன் இந்த மாதிரி. ஸோ வந்து நமக்கு வந்து டோன்ஸ் வந்து எங்கேயாவது கூடிடுச்சு, ஸோ வந்து அதில் ஒரு லேயரை மட்டும் நம்ம குறைக்கணும்னா இந்த எரேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து நம்ம நார்மல் எரேசர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் டைரெக்டாகவே அழித்து அந்த இடத்த வந்து ரொம்ப ஒயிட் ஆக்கிடும். அது வந்து ஒயிட் ஆக்கிடும். ஸோ வந்து அந்த ரொம்ப ஒயிட் ஆக்காமல் ஒரு லேயர் மட்டும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து இந்த எரேசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மோனோஜீரோ எரேசர், அதனுடைய ரீஃபில். இது வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் போடுறதுக்கு அதுமாதிரி ஏதாவது ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எரேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் எரேசர். இதுவும் ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜுவல்லரிஸ், ஐபால்ஸ்க்கு நடுவில் அந்த ஒயிட் போடுறதுக்கெலாம் இந்த எரேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஜுவல்லரி, இந்த ஐபால்ஸ்க்கெலாம். அடுத்து வந்து ஒயிட் ஜெல் பென். இதுவும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து காம்பஸ். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒயிட் ஹேர்ஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காம்பஸ். இது வந்து நம்ம வந்து காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேஸ்ட்டு ரீஃபில் பென் இருக்குல்ல, ஸோ நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் எக்ஸ்டென்சர். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பென்சில் எக்ஸ்டென்சர். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா,
இந்த மாதிரி நமக்கு வந்து பென்சில் ரொம்ப குட்டி ஆகிடும். பென்சில் ரொம்ப குட்டி ஆகிடுச்சின்னா ட்ரா பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம இந்த பென்சில் எக்ஸ்டென்ஷன் இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம பென்சிலை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ண. அதுக்கடுத்து வந்து சார்கோல் பவுடர். இது வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து நம்ம ட்ராயிங்லாம் இருக்கும், ஒரு பெரிய ஏரியாவில் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பென்சிலை வச்சு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து மேக்கப் ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதில் வந்து நம்ம அந்த பவுடர் வந்து நம்ம தொட்டு டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக பிளாக் ஏரியாவை வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இது ஃபுல்லாமே நம்ம ட்ராயிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம ட்ராயிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவும் அந்த ட்ராயிங் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து அதை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால வந்து ட்ராயிங் வந்து அழியாது.